திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 3 ஆலு இம்ரான். இம்ரானின் குடும்பத்தார். வசனங்கள் 11 முதல் 20 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். كدأب آل فرعون والذين من قبلهم كذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم والله شديد العقاب. இவர்களது நிலை ஃபிரௌனின் கூட்டத்தார் மற்றும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் நிலையை போன்றது. அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கூறினார்கள். எனவே அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை அல்லாஹ் பிடித்தான். தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன். قل للذين كفروا ستغلبون وتحشرون إلى جهنم وبئس المهاد. நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள், நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவீர்கள், தங்குமிடத்தில் அது கெட்டது என்று இறைமறுப்பாளர்களிடம் கூறுவீராக. قد كان لكم آية في فئتين التقتا فئة تقاتل في سبيل الله وأخرى كافرة يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار. பத்ர் போரில் சந்தித்து கொண்ட இரு படைகளிடம் உங்களுக்கு படிப்பினை உள்ளது. ஒன்று அல்லாஹுவின் பாதையில் போரிடும் படை, மற்றொன்று இறைமறுப்பாளர்களின் படை. இவர்கள் முஸ்லிம்களாகிய அவர்களை தம்மை விட 2 மடங்காக கண்களால் கண்டனர். தான் நாடியோரை அல்லாஹ் தனது உதவியால் பலப்படுத்துகிறான். அறிவுடையோருக்கு இதில் படிப்பினை உள்ளது. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. பெண்கள், ஆண் மக்கள், சேகரிக்கப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள், உயர்ரக குதிரைகள், கால்நடைகள், விவசாய நிலங்கள் ஆகிய ஆசைக்குரியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இவை இவ்வுலக வாழ்வின் இன்பங்கள். அல்லாஹ்விடமே அழகிய தங்குமிடம் உள்ளது. قل أأنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. இவற்றை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கவா? இறையச்சமுடையோருக்கு தமது இறைவனிடம் சொர்க்கங்கள் உள்ளன. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். தூய துணைகளும் அல்லாஹுவின் பொருத்தமும் உண்டு. அடியார்களை அல்லாஹு பார்ப்பவன் என்று நபியே கூறுவீராக. الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. எங்கள் இறைவனே, நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என அவர்கள் கூறுவார்கள். الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. அவர்கள் பொறுமையாளர்கள், உண்மையாளர்கள், கட்டுப்பட்டு நடப்பவர்கள், இறை வழியில் செலவு செய்பவர்கள், சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள். شهد الله أنه لا إله
والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم. தன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று நீதியை நிலைநாட்டும் அல்லாஹ் அறிவிக்கிறான். வானவர்களும் கல்வியாளர்களும் சாட்சி கூறுகின்றனர். மிகைத்தவனும் நுண்ணறிவாளனுமான அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب. அல்லாஹுவிடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டுமே. வேதம் வழங்கப்பட்டோரிடம் அறிவு வந்த பிறகும் தமக்கிடையே உள்ள பொறாமையால் தான் கருத்து வேறுபாடு கொண்டனர். அல்லாஹுவின் வசனங்களை மறுப்போரை அல்லாஹு விரைந்து விசாரிப்பவன். فإن حاجوك فقل أسلمت وجهي لله ومن اتبعني وقل للذين أوتوا الكتاب والأميين أأسلمتم فإن أسلموا فقد اهتدوا وإن تولوا فإنما عليك البلاغ والله بصير بالعباد. அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால் என் முகத்தை அல்லாஹுக்கு பணிய செய்து விட்டேன், என்னை பின்பற்றியோரும் பணிந்து விட்டனர் என கூறுவீராக. அவ்வாறே நீங்களும் பணிகிறீர்களா என்று வேதம் வழங்கப்பட்டோரிடமும் படிப்பறிவற்றவரிடமும் கேட்பீராக. அவர்கள் பணிந்து விட்டால் நேர் வழி பெற்றுவிட்டனர். அவர்கள் புறக்கணித்தால் எடுத்துரைப்பதே உமது கடமையாகும். அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.